ஓம் மகா சிஷர்குரு அகத்திய குருவே நமக. இன்னைக்கு நம்ம பிண்டாண்டம் பிரம்மாண்டம் அப்படின்ற தலைப்பு கீழே பார்க்கலாம். கஜராஜ சுவாமிகள் தேவாதி தேவா தேவாதி தேவா வந்தித்தா சத்குரு சத்குரு தேவா, அன்புடன் உன்னை வணங்கி இத்தகையதோர் கேள்வியை நான் உன் காலடியில் வைத்து அடக்கத்துடன் தாழ்வுடன் வணங்கி நான் கேட்கிறேன் அப்பனே. மாமுனிவர் அகத்தியர் கேட்கும் கேள்வி முன் பெண் எதிர்பார்க்க முடியாதபடி இக்கணம் வந்தருளியது அல்லவோ. இத்தகைய கேள்வி எதை சாதாரண மனிதர்கள் கேட்கவும் அதனை புரிந்து கொள்ளவும் முடியாது. ஏனெனில் இது மேல்மட்டமான ஞானத்தின் ரகசியமாகும். பிண்டாண்டம் எனும் ஒரு வார்த்தையை நீ இதுவரை கேட்டு அறிந்ததில்லை. இது எமக்கு தெரியும். விளக்கம், இதற்கான விளக்கத்தை ஐயன் கூறுறாங்க. பிண்டாண்டம் என்பதில் 2 வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது. பிண்டம் என்றால் சூழ்ந்தது என்று ஆகும். அதாவது பிண்டாண்டம் என்பது பிரம்மாண்டத்தை போன்ற ஒரு அதிசூஷம பொருளாகும். பிரம்மாண்டம் என்றால் அதாகப்பட்டது மனிதரால் இதுவரை யூகிக்க முடியாத, அதே போல் என்றும் மனிதனின் பிடிப்பிற்கு எட்டாத ஒரு பொருளாகும். பிண்டாண்டம் என்பது ஒரு சிறிய விதைக்கு ஒப்பிடலாம். ஒரு சிறிய விதையில் ஒரு பெரிய மரம் தன்னை பொறுத்த எல்லா அங்கங்களும் பார்ப்பதற்கு எட்டாத நிலையில் மறைந்து கிடக்கின்றது. அதே போல் பிரம்மாண்டத்தில் இருக்கும் பொருளும் செயலும் அண்டாங்கத்தில் கண்ணுக்கு எட்டாத நிலைமையில் இருக்கின்றது. பிரம்மாண்டமோ பரபிரம்மனின் நிலையில் இருந்து வெளிப்பட்ட துளிகள். பிரம்மாண்டத்தில் எத்தனையோ சூரியர்களும் அதை சூழ்ந்து எத்தனையோ கிரகங்களும் ஒரு குறித்த நிலையில் சூழ்ந்து சுழன்று வருகின்றன. இதை காந்த சக்தியினால், அதாவது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் சொல்லுவோம்ல, அதையுமே ஐயன் சொல்லியிருக்காங்க. இங்க மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் இருக்கு. ஒரு சரியான இடைவெளியில் எப்பொழுதுமே சுழன்று வருகின்றன. ஆங்கிலத்தில் அகத்திய முனிவர் தொடர்ந்து கூறினார். ஐயனுக்கு எல்லா மொழிகளும் தெரியும். இது தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும் நினைக்கிறேன். ஐயன் இப்போ சொல்றாங்க, ஒரு உபதேசம் சொல்றாங்க ஒருத்தங்க கிட்ட அப்படின்னா, அவங்க எல்லா மொழிகளும் பேசுவாங்க. இங்கிலீஷ், தமிழ், கன்னடம் எல்லாமே. இப்போ நீங்க சிங்கப்பூர்ல பேசுறா அதோட மொழிகள், மலேசியானா அவங்களோட மொழிகள். எங்க பேசுறீங்க? சில பேர் கொஷின் பண்ணுவாங்க, அப்படிதானே, இது உண்மையாவே அகத்தியர் தான் சொல்றாங்களா இல்ல இவங்க சொல்றாங்களா அப்படின்னு. அப்படி கூட நான் இந்த புத்தகத்துல ஒரு தொகுப்பு படிக்கும் போது நான் படிச்சுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு சத் சங்கத்துல கர்நாடகா அந்த இதுல ஒரு சொற்பொழிவு நடத்திட்டு இருக்கும், அதாவது ஒரு சத்சங்கம் நடத்திட்டு இருக்கும் போது ஒரு அன்பர் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு கன்னடத்திலேயே ஐயா பதில் சொன்னதாக கூட நான் படிச்சிருக்கேன். அதனால என்னடா ஆங்கிலத்திலேருந்து இப்படி சொல்றாளே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆங்கிலத்தில் அகத்திய முனிவர் தொடர்ந்து கூறினார். ஒரு கிரகம் சூரியனுடன் சரியான உறவை கொண்டிருக்கும் போது சமநிலை உள்ளது. கிரகத்தின் குணாதிசயங்கள் அல்லது அம்சங்களில் ஏதேனும் தவறு இருந்தால் ஏற்றத்தாழ்வு ஏற்படுகின்றது. இது ஏற்றத்தாழ்வு அல்லது சமநிலையின் தரத்தை பொறுத்து எழுச்சிகள், எதிர்மறை விளைவுகள் அல்லது பேரழிவுகளை ஏற்படுத்தலாம். பிண்டாண்டம் என்பது பிரம்மாண்டத்தின் ஒரு பகுதியாகும். பிண்டாண்டம் அப்படின்னா இங்க மைக்ரோகாசம், பிரம்மாண்டத்தின் அப்படின்னு சொல்றாங்களா அது மேக்ரோகாசம். முழு மனித உடலும், அதாவது பௌத்தீக உடலானது நுண்ணுயிர்களால் ஆனது. இந்த உடல் அணுக்களால் ஆனது, அப்படிதானே? நவீன இயற்பியலின்படி நியூட்ரானை சுற்றி வரும் புரோட்டான்கள் மற்றும் எலக்ட்ரான்கள் அணுக்களை உருவாக்கும் ஆற்றல் துகள்கள் ஆகும். மேலும் இந்த தனிமங்கள் புரோட்டான்கள் மற்றும் எலக்ட்ரான்களை அவற்றின் அணுக்களுக்குள் வெவ்வேறு அளவுகளில் கொண்டுள்ளது. எலக்ட்ரானுக்கும் நியூட்ரானுக்கும் இடையிலான எண்ணிக்கை, அளவு, சுழற்சி, வேகம் மற்றும் பிரிப்பு, அதாவது தூரம் ஆகியவற்றில் ஒரு சமநிலை பராமரிக்கப்படுகின்றது. ஒரு அணுவின் சுற்றுப்பாதையில் இருந்து எலக்ட்ரான் வெளிப்படும் போது அயனியாக்கம் ஏற்படுகின்றது. இதை நம்ம படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அயான்ஸ், ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம்ல. இப்போ ஒரு சின்ன இதுல இப்போ ஹீலியம் இருக்கிறாங்க, இல்லைன்னா ஹைட்ரஜன் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு நம்ம படிச்சிருப்போம். புரோட்டான் இவ்வளோ இருக்கு, எலக்ட்ரான் இவ்வளோ இருக்கு, நியூட்ரான்ஸ் இவ்வளோ இருக்கு அப்படின்னு. அதை பத்தின விளக்கங்கள் சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த டேபிள், கெமிக்கல் டேபிள், கெமிஸ்ட்ரியில அந்த டேபிள் படிச்சிருப்போம்ல,
அதுல ஒவ்வொரு இப்போ அலுமினியம்னா ஒன்று இருக்கும், கோல்டுன்னா இருக்கும், ஏஜின்னா சில்வர்னா ஒன்று இருக்கும். சம்திங் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு நம்பர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் அந்த தனித்தன்மை, அதாவது இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த அணு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுல எதை வச்சு அதை தீர்மானிக்கிறாங்க? இந்த ஒரு நியூட்ரான், ஒரு புரோட்டான், அந்த எலக்ட்ரான். அதுதான் இங்க ஐயா சொல்றாங்க. நவீன இயற்பியலின்படி நியூட்ரானை சுற்றி வரும் புரோட்டான்கள் மற்றும் எலக்ட்ரான்கள் அணுக்களை உருவாக்கும் ஆற்றல் துகள்கள் ஆகும். ஒரு அணுவின் சுற்றுப்பாதையில் இருந்து எலக்ட்ரான் வெளிப்படும் போது அயனியாக்கம் ஏற்படுகின்றது. எலக்ட்ரானை இழப்பது அல்லது பெறுவது எலக்ட்ரான் சுற்றுப்பாதையில் இருந்து வெளியேற்றப்படுவதற்கு காரணமாகின்றது. ஒரு அணுவை பிளவுபடுத்தும் போது அல்லது அயனியாக்கம் செய்யும் போது எதிர்மறையாகவும் நேர்மறையாகவும் சார்ஜ் செய்யப்பட்ட ஆற்றல்கள் உருவாகின்றன. இது சமநிலையின்மையை உருவாக்குகின்றது. மனித உடல் பல்வேறு கூறுகளால் ஆனது. நியூட்ரானை சுற்றி வரும் புரோட்டான்கள் மற்றும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு தனிமத்திற்கும் மாறுபடும். இதை தான் நான் முன்னமே சொன்னேன். அந்த டேபிள்ல நம்ம படிச்சிருப்போம். ஒரு ஹீலியம் இருக்காங்க, ஆர்கான், நியான்ஸ், அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். சம்திங் ஒவ்வொரு தனிமங்களும் ஒவ்வொரு விதமான நம்பர்ஸ் இருக்கும்ல. இப்போ ஆக்சிஜன்னா சம் இருக்கும், கார்பன்னா 6ன்னு படிச்சிருப்போம், ஆக்சிஜன்னா 8ன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சொல்றாங்க. நீங்கள் ஒவ்வொரு கூறுகளையும் ஒரு பிரபஞ்சத்துடன் ஒப்பிடலாம். நுண்ணுயிர் என்பது அதன் கூறுகளில் மொத்தமாகும். எனவே மனித உடல் என்பது பிரம்மாண்டத்தின் ஒரு சிறிய பதிப்பாகும். இது எண்ணிலடங்கா பிரபஞ்சங்களில் இருப்பிடமாகவும் இருக்கும் மகத்தான விரிவாகும். இது பல பகுதிகளில் உள்ளடக்கியது. பிரம்மாண்டம், பிண்டாண்டம் ஆகியவற்றுக்கு இடையேயான ஒற்றுமை அவற்றின் மகத்தான அளவு மற்றும் இது சூரிய மண்டலங்கள் ஏற்படும் பல துணை குழுக்களை கொண்டுள்ளது. படைப்பாளியின் உன்னத சக்தியே இரண்டிற்கும் ஆதாரம். நுண்ணுயிர் பிரபஞ்சத்தின் ஒரு சிறிய பதிப்பாக இருப்பதால் சூரிய மண்டலத்தில் உள்ள கிரகங்களின் நிலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் போன்று பிரம்மாண்டத்தில் ஏற்படும் அனைத்து மாற்றங்களும் ஒரு தனிநபரின் உடலை உருவாக்கும் அணு மாற்றங்களில் பிரதிபலிக்கின்றன. பிரபஞ்ச அமைப்புகளில் செயல்பாடு மனித உடல் மற்றும் மனிதனின் செயல்பாட்டுடன் நேரடியாக தொடர்புடையது. பிரபஞ்ச சித்தம் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சமநிலையில் வைத்திருக்கின்றது. மறுபுறம் ஒரு நபரின் சக்தியானது அவரது உடல் அலகுகளை பராமரிக்கிறது. சூரியன் ஒவ்வொரு அண்டத்தில் மையமாக இருப்பது போல நியூட்ரான்கள் ஒவ்வொரு அணுவின் மையமாகும். எலக்ட்ரான்கள் செயல்படும் விதத்தில் ஏற்றத்தாழ்வு ஏற்படும் போது மனித உடலின் மின்சாரம் மற்றும் காந்த புலன்கள் மாறுகின்றன. இது வெப்பம் மற்றும் குளிர் உற்பத்தியின் ஆதாரமாகும். எலக்ட்ரான்கள் நவீன அறிவியலின் எல்லைக்கு அப்பாற்பட்ட நுட்பமான அதிர்வுகளால் ஆனது. நான் திரும்ப வாசிக்கிறேன். எலக்ட்ரான்கள் நவீன அறிவியலின் எல்லைக்கு அப்பாற்பட்ட நுட்பமான அதிர்வுகளால் ஆனது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே கடைசியில் அதிர்வுதான், அதாவது எண்ணம் என்பது ஒரு அலை. நமக்குள் இருந்தும் நமக்கு வெளியில் இருந்தும் எண்ணங்கள் தோன்றுகின்றன. பௌத்தீக உடலுக்கு வெளியே ஒரு மன உடல் உள்ளது. அது அதிக தகவலை இணைக்கும் திறனை கொண்டுள்ளது. மேலும் இந்த இணைப்பு இன்னும் அதிகமாக இருந்தால் அண்ட அறிவுடன் இணைக்க முடியும். முடிவில் உன்னதமானவரின் உணர்வு பிண்டாண்டம் மற்றும் பிரம்மாண்டம் இரண்டையும் உருவாக்குகிறது. பிரபஞ்சத்தின் ஆயுட்காலத்துடன் ஒப்பிடுகையில் ஒரு நுண்ணியத்தின் பிண்டாண்டத்தின் வயது அல்லது ஆயுட்காலம் மிகவும் சிறிது அல்லது குறுகியது. இதற்கு ஒரு சிறிய விளக்கமா நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அதாவது பிண்டாண்டம் சொல்லியிருக்காங்கல்ல, இதை மனித உடலை குறிக்குது. இது ஒரு சிறு பிரபஞ்சம், அதாவது மைக்ரோகாசம். ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஐயன் அகத்தியன். அதாவது உடல்ல உள்ள பஞ்சபூதங்கள், நாடிகள், சக்கரங்கள், சக்திகள் அப்படியெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். வேற இதுவே பிரம்மாண்டம் சொல்றாங்கல்ல, அது ஒரு பெரிய பிரபஞ்சம்னு வச்சுக்கோங்க. அது மேக்ரோகாசம், அதாவது மகா பிரபஞ்சம். இதுல பரபிரம்மன் சொல்றாங்கல்ல, அவங்க அதுல உள்ளடங்கி இருப்பாங்க. வேற இதுலயே இன்னும் நம்ம என்ன உணர்ந்துக்கலாம் இதுல இருந்து அப்படின்னா, நமக்குள் உள்ள சக்தியை அதை உணர செய்து, இன்னொரு விஷயம் என்னன்னா தெய்வம் இருப்பாங்க. மனிதனின் உள்ளே இருக்கும் தெய்வத்தை உணர்த்த
இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சில பேர் பார்த்திருப்போம், தியானத்துல இருக்கும்போது இதுக்கு முன்னொரு கொஞ்சம் பல செஞ்சுரிக்கு முன்னாடி போய் பார்க்கும்போது நம்ம தமிழர்களால ஆஹ் ஆஹ் அண்ட பிரம்மாண்டத்தை பார்க்க முடிஞ்சது. சூரியன் இப்படி இருக்காங்க, அதை சுத்தின கோள்கள் இப்படி இருக்கு அப்படிலாம் சொல்லியிருக்கிற சில சயின்டிஸ்ட நம்ம பார்த்திருப்போம், பத்தி தெரிஞ்சிருப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சித்தர்கள் பெருமக்கள், மகான்கள், தேவாதி தேவர்கள் எல்லாம் சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படி பண்ணாங்க, இந்த மாதிரி தன்னை உணர்ந்து தன்னை வந்து கட்டுப்படுத்தி பிரம்மாண்டத்தை தேடி போயிருக்காங்க. எப்படி, ஆழ்ந்த நித்திரையில தியானத்தின் மூலமா, ஒழுக்கத்தின் மூலமா அவங்க வந்து அதை செஞ்சிருக்காங்க. நாளைக்கு உணர்வு அப்படின்ற தலைப்பு கீழே பார்க்கலாம். உணர்வு என்னது, உணர்வுனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐயன் அகத்தியன் கிட்ட இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். இடையில நான் நிறுத்தி பேசிட்டேன். இனி வந்து அப்படி பேசாம முழுமையா ஐயனோட விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் எனக்கு ஏதாவது தோணுது, இல்லைன்னா நான் ஏதாவது படிச்சிருக்கேன், இல்லைன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், அதனா நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்.